வணக்கம் ஒலிவண்ணன் சார், எப்படி இருக்கீங்க? 2024ஓட கடைசி நாள்ல 31 31 நாம இந்த ஷூட்டை வச்சிருக்கோம். இந்த 2024 பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாம தொடர்ந்து பேசிட்டே வந்துட்டு இருக்கோம். முக்கியமா ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நாம நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதுக்கான நிறைய பாராட்டுதல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இன்னைக்கு என்ன பேசலாம் சார் அப்படின்னு நான் கேட்டப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒன்னு அனுப்பியிருந்தீங்க. அந்த வார்த்தையை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்காரே சார், இதை பத்தி நமக்கு எதுவும் தெரியாதேன்னு அப்படின்னு யோசிச்சேன். சோ என்னங்க சார் அது? வணக்கம். உங்களை திரும்ப இந்த 2024 கடைசி முறையாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடங்குனதுல இருந்தே ஒரு அறிவியல் விஷயங்களை எவ்வளவு எளிமையா எல்லாரும் புரிந்துக்கிற மாதிரி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமே. எஸ். நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து செயற்கை நுண்ணறிவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 25ல நம்ம மற்ற அறிவியல் செய்திகளையும் வந்து தெரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். இந்த நோக்கம் வந்து ரொம்ப தெளிவு. ரொம்ப எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அந்த எளிமையா சொல்றதுக்கு அவசியம் வந்து நம்ம உதாரணங்கள் வழியாக சொல்லணும் அப்படிங்கிறது தான். எல்லாருமே வந்து பாராட்டினது. நூத்துக்கணக்கான நண்பர்கள் வந்து இப்போ அழைப்புகள் மூலமாகவோ, செய்திகள் மூலமாகவோ, சிலர் எங்கேயாவது நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது சொல்றதே வந்து மிக எளிமையாக வந்து உதாரணங்கள் மூலமாக நீங்க சொல்றது வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. கூடுதலாகவே எல்லாருமே உங்களுடைய நெறியாளுகை வந்து ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறத பாராட்டுகளையும் சொன்னாங்க. அதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். தேங்க்யூ சோ மச் சார். சோ அதே அதே ரீதியில தான் நானும் கேக்குறேன். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன, அது கொஞ்சம் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த குவாண்டம் அப்படிங்கிறதே வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருந்து தான் வருது. குவாண்டம் வந்து ரொம்ப அடிப்படையில வந்து அதோடைய எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கு நான் பின்னால வரேன், உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னால சில தெரிஞ்ச உதாரணங்கள் வழியா போறது தான் எப்பவுமே சிறப்பா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லா எஸ். நேரங்களிலுமே நம்ம வந்து ஒரு தியரியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் உதாரணம் சொல்றதுக்குள்ள சில நேரங்கள்ல நம்ம அதை மிஸ் பண்ணிடுவோம். சில நேரங்கள்ல வந்து தலைகீழா திரும்பி வரணும். ஒரு உதாரணத்தை சொல்லி அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லி கடைசியா தியரியை சொல்றது நியாயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. நம்ம வந்து பொதுவா வந்து கிரிக்கெட் போன்ற ஆட்டங்களோ இல்லை வந்து பூவா தலையா போடுவோம். அதாவது ஒரு ஒரு காசை தூக்கி மேல போட்டோம்னா தலையா பூவா அப்படின்னு. தலை விழுமா பூ விழுமா அப்படிங்கிறதுக்கு வந்து தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டியில் என்ன சொல்லுவாங்கன்னா 50% சான்ஸ் இதுல. நீங்க 100 தடவை வந்து இத சுண்டினீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் குறிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, 50 தடவை பூ, 50 தடவை தலை வரும். சரியா 50 வரும்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 49, 51ன்னு வரும். அதுதான் தட்ஸ் ஹவ் தே டிஃபைன் தி தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி. எவ்வளவு அதிகமா வந்து விழும் அப்படிங்கிறது. ஏன்னா இதுல 2 தான் இருக்கு. ஒண்ணு தலை, இன்னொன்னு பூ. ஆனா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வந்து இதுக்கு இடையில ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. குவாண்டம் வந்து இட்ஸ் ஃப்ளூயிட் ஸ்டேட். தலையும் இல்ல இருக்கும், பூவும் இருக்கும், இல்ல தலை கிட்ட இருக்கும், பூ கிட்ட இருக்கும், இல்ல தலையை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கலாம், இல்ல பூவோட நெருங்கி இருக்கலாம். இப்படி பலவிதமான இன்பிட்வீன் ஃப்ளூயிட் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதையும் கணக்குல எடுத்துக்கிறது தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஓகே. உதாரணத்துக்கு நீங்க அந்த காயினை தூக்கி மேல போடும்போது, நான் கையில இப்படி வச்சுட்டு சுண்டும் போது, கையில அது இருக்கும்போது நீங்க நீங்க இல்ல நீங்க பார்க்க முடியாது. நீங்க உங்களை கேட்கிறேன், தலையா பூவான்னு கேட்கிறேன், நீங்க பூன்னு சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு கையில இருக்கு, கையில என்ன வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து அதை தூக்கி விடுறேன், மேல போய் 3 தடவை அது சுத்துது. ஒவ்வொரு தடவை சுத்தும் போதும் அது வந்து மாறிக்குது. தலைய இப்படி வேணா மாறி 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 கடைசியா வந்து தரையில விழும்போது, பூ விழுந்தா நீங்க ஜெயிச்சீங்க, தலை விழுந்தா நான் ஜெயிச்சேன். சரியா? இதுதான் வந்து இப்ப கேம். சரியா? இதுல வந்து இதுதான் பெட்டிங்லாம் ஆடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கேம்பிளிங்ல ஆடும்போது இந்த மாதிரி தான். இதுல யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது வந்து அது சான்ஸ் தான். அப்பதான் கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நீங்க பூ போட்டா உனக்குப்பா, வந்து தலை வந்தா எனக்கு அப்படியே மாத்தி 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 அந்த விளையாடுவாங்க சின்ன குழந்தைங்க. ஒத்தையா ரெட்டையான்னு ஆடுவாங்க, ஞாபகம் இருக்கா? கல்லு வச்சு ஆடுவாங்க. ஒத்தனா உனக்கு, ரெட்டனா எனக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த கேம் வந்து 2 பேருமே நியாயமா ஆடுற வரைக்கும் சான்சஸ் ஆஃப் வின்னிங் வந்து சான்ஸ் ஈவன், 2 பேருக்கும் சமமா இருக்கும். ஆனா இந்த கம்ப்யூட்டிங், இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல வந்து நடுவுல ஒரு ஸ்டேட் இருக்கு, ஃப்ளூயிட் ஸ்டேட். இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்றேன். இப்ப வீட்டுல வந்து கேட்பாங்க, ஒரு கணவன் வந்து மனைவி கணவன் உரையாடல் தான் பெஸ்ட். அன்னைக்கு வந்து என் ஒரு ஒரு நண்பர் உறவினர் வந்திருந்தார். அப்ப நிறைய சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த போது
அந்த அந்த தம்பி வந்து சிகரெட் குடிச்சதா வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவருடைய மனைவியோட அவருடைய இணையருடைய நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசும்போது, கேர்ள்ஸ் ஒரு 6-7 பேர் உட்கார்ந்து பேசும்போது, இவங்க சொல்லியிருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்மோக்கே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருந்த எல்லா கேர்ள்ஸுமே லேடிஸுமே இல்லையே நான் பார்த்துருக்கேன் 6 பேரும் சொல்லியிருக்கிறாங்க. உடனே இவர் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, உடனே அங்கிருந்து வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு தன்னுடைய கணவனுக்கு அனுப்புறாங்க. என்னன்னு கேட்டுக்கிறாரு. நீ சிகரெட் குடிப்பியான்னு கேட்டிருப்பாங்க. அவர் முதல்ல எடுத்தோடனே இல்லையே அப்படின்னு போட்ட உடனே, இல்லையே இவங்க சொன்னாங்களே, பத்மா சொன்னாங்களே அப்படின்னு அடுத்த மெசேஜ் அனுப்புன தெரியல, அவங்க தெரியாம வேற யாராவது பார்த்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அடுத்து வேற ஒரு பேரை சொல்றாரு. சித்ரா சொன்னாங்களே அப்படின்னு அந்த பேர் அனுப்பிச்சோன்னா இவர் வந்து அப்படியா அப்படின்னு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஜெகா வாங்கினாரு. திரும்ப இன்னொரு பேர் இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னா எனக்கு பயம் வந்துச்சு. இல்லை நான் இப்போ ஒரு இடம் பிடிச்சேன், அது பார்த்துருக்கலாம் அப்படின்னு வந்து கதை பண்றாரு. இப்ப என்னாச்சு, இப்ப அப்பதான் நான் சொன்னேன், தம்பி நீ கல்யாணம் ஆகி புதுசா இருக்கிற, அதனாலதான் உனக்கு வந்து எப்படி பதில் சொல்றதே தெரியல. ஒரு தேர்ந்த கணவன் வந்து என்ன செய்வானா, சரியா வந்து இருக்குதுன்னு சொல்ல மாட்டான், இல்லைன்னு வெள்ளையா இருக்கா கருப்பா இருக்கான்னு கொண்டாடி கேட்டான்னு வச்சுக்கேன், அவன் என்ன சொல்லுவான், வெள்ளையாவும் இருக்குது கருப்பாவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ரெண்டுத்துக்கும் இடையில. இந்த ஃப்ளூயிட் ஸ்டேட் இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2 ஆன்சர் தானே உங்களை கேட்டேன். இருக்கா இல்லையான்னு அப்படி இல்லை, இடையில ஒன்று வச்சுக்குவான். ஏன்னா தேவைக்கேற்ற மாதிரி அவன் வந்து அதை எடுத்து விடுவான். இதே தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ன செய்யும்னா, ஃப்ராடு என் விரல்ல இருந்து போகும்போதே அது வந்து அதை ஃபாலோ பண்ணுது. அதை வந்து தெரியுது என்னென்ன ஸ்டேட் ஆஃப் கண்டிஷன்ல. இப்போ நீங்க என்ன செய்றீங்க, இன்னசென்ட்டா வந்து எனக்கு பூ வேணும்னு கேட்குறீங்க, அதை என்ன பண்ணும், தலையை கொடுக்கும். இது மாதிரி ஓகே. 100 தடவை இல்லை, 300 தடவை இல்லை, 500 தடவையும் நீங்க வந்து பூவா தலையா கேட்டாலும் 500 தடவை நீங்க தப்பாயிருவீங்க. 500 தடவை அதுதான் ஜெயிக்கும். இதுதான் வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் ஏற்கனவே சில கம்ப்யூட்டர்ஸ் ஏற்கனவே வந்து செஸ் போன்ற ஆட்டங்கள்லாம் வந்து ஆடி உலக சாம்பியன்ஸே தோக்கடிச்சிருக்கு. அதுதான் இதோட சிறப்பு. இப்போ சார், இப்போ நீங்க சொல்றது இந்த ப்ராபபிலிட்டி கேம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே வந்து கம்ப்யூட்டர்ல நிறைய பேர், இப்ப நானுமே வந்து விளையாடி இருக்கேன், செஸ் விளையாடுறது அதெல்லாமே நாம எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த அடிப்படையான நாம இத்தனை நாள் யூஸ் பண்ண இந்த கம்ப்யூட்டருக்கும் இப்ப நீங்க சொல்ற இந்த ப்ராபபிலிட்டிய நடுத்தரமான செயல்பாட்டை கணக்குல வச்சு அதுக்கேத்த மாதிரி கால்குலேட் பண்ற இந்த சூப்பர் குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாம் இந்த சாதாரண கம்ப்யூட்டரை விட இது என்ன சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாடலா? இது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது சார்? இஸ் இட் far better than an ordinary computer? இது நல்ல கேள்வி. இப்ப இல்ல, நீங்க வந்து இது வந்து ஏற்கனவே இருக்க கம்ப்யூட்டரோட அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்னு கம்பேரே பண்ண முடியாது. இப்போ நான் வந்து மாட்டு வண்டியை வச்சிருந்தோம், மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம், சக்கரத்தை தான் அதுவும் சுத்திக்கிட்டே இருக்கு. மோட்டர் கார் வந்துச்சு. I cannot say this my motor car is an advanced version of the bullock cart கிடையாது. அந்த என்னோட புல்லக் கார்ட்டை வந்து டெவலப் பண்ணி நான் மோட்டர் கார் ஆக்குறேன்னு சொல்லவே முடியாது. ஆமா, இது வேற. அது வேற, இது வேற. அது மாதிரி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்ற டெக்னாலஜியே வேற. நீங்க இப்ப பாக்குற மாதிரி பெரிய டப்பா கம்ப்யூட்டர் ஸ்கிரீனே கிடையாது. இது வந்து அதோட அதோட போய் பாத்தீங்கன்னா சாண்டிலியர் மாதிரி பெருசா பிரம்மாண்டமா உயர்கள்லாம் வச்சு இருக்கும். இதோட இதோட என்ன இதோட முழு பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க செஸ் கேம் சொன்னதுனால சொல்றேன். இப்போ சாதாரணமா செஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டரோட செஸ் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இல்ல கம்ப்யூட்டரே வேண்டாம், முதல்ல நீங்களும் நானும் செஸ் ஆடுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இங்க ஒரு மூவ் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ஆட்டம் ஏன் ஆடனான்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து யோசிப்பீங்க. ஓ இதுக்காக தான் இவர் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கவுண்டர் மூவ் ஒன்று வைப்பீங்க. இப்படிதான் ஆடுவோம் செஸ். வந்து நான் ஒரு அடி எடுத்து வைப்பேன், நீங்க வந்து சில அடிகள் எடுத்து வைப்பீங்க. அதே ஒரு நல்ல தேர்ந்த பிளேயர் என்ன செய்வானா, பலவிதமான காம்பினேஷன்ல யோசிச்சு எடுத்து வைப்பான். அவன் என்னத்துக்கு வச்சிருக்கான்னு நான் அதை சரியா அசஸ் பண்ண முடியல, நம்ம சீக்கிரமாவே தோத்து போயிடும். இப்ப இருக்க கம்ப்யூட்டருக்கும் மனிதனுக்கும் அந்த போட்டி வந்தது. கம்ப்யூட்டர் என்ன பண்ணுச்சுன்னா, நான் ஒரு காயினை எடுத்து நகர்த்தி வச்சேன்னா, இது எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்கிறத டக்குன்னு கண்ணு திறக்கிறப்ப அதெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சு அதுக்கு பதிலுக்கு ஒரு மூவ் வைக்குது. நான் திரும்ப யோசிச்சு இன்னொரு மூவ் எடுத்து வைக்கிறேன். அப்ப அதை என்ன செய்யுதுன்னா, பதிலுக்கு வந்து அங்கிருந்து வந்து ஒரு செகண்ட்ல யோசிச்சு திரும்ப இன்னொரு மூவ் வைக்குது. இப்ப நான் எடுத்துக்க டைமோட குறைஞ்ச நேரத்துக்குள்ள அந்த 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 ஒரு காயின் மூவ்ல வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் அது வந்து யோசிச்சு செய்யுது. இதுதான்
இப்போ உள்ள கம்ப்யூட்டர். இது குவாண்டம் கம்ப்யூட்டிங் எடுத்தீங்கன்னா, அது நான் ஒரு மூவ் எடுத்து வச்சேன்னா, அது பதிலுக்கு என்னெல்லாம் மூவ் எடுத்து வைக்க முடியும், அதுக்கு நான் என்ன எடுத்து வைப்பேன், அதுக்கு அடுத்து என்ன வைப்பேன், மொத்த ஆட்டத்தையுமே அந்த முழு போக்க ஒரு சில நொடிகள்ல புரிஞ்சுக்கிட்டு என்னைய தோக்கடிச்சிடும். இதுதான் ம். அதோட பவர். ஓகே. இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல இவ்ளோ ஸ்பீட் இருக்கு. கடகடன்னு அடாப்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த மூவ்க்கு தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சோ அதோடைய ஸ்பீடும் கேப்பபிலிட்டியும் ரொம்ப அபரிமிதமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அப்போ இத நம்ம மனித வாழ்க்கையில எந்தெந்த துறைகள்ல நாம இத அழகா நாம பயன்படுத்திக்கலாம்? இத வச்சு நாம எந்தெந்த வகையில நாம நம்முடைய திட்டங்கள நாம மேம்படுத்திக்கலாம்? இல்ல எந்தெந்த வகையில உதவியா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரொம்ப நல்ல விஷயம். இப்ப நான் இப்ப சொன்னது போல இன்னொரு உதாரணமா உங்களுக்கு நம்ம எளிமையான ஒரு உதாரணம் சொல்லிட்டு அதை போற பயன்பாட்டுக்கு. ம். இப்போ நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு நகர்ப்புறத்துல ஒரு ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கிறான். ஒரு ஒரு டெரரிஸ்ட் ஒளிஞ்சிருக்கிறான். ஒரு பயங்கரவாதி வந்து ஒளிஞ்சிருக்கிறான். இப்ப அவனை வந்து அவனுடைய மூவ்மெண்ட்டை வந்து போலீஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற சிஸ்டத்து படி சிசிடிவி கேமரா இதெல்லாம் அவனுடைய மூவ் எங்க இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க போய் அங்க ஒவ்வொரு கார்னருக்கு போய் பார்க்கறது, ஆமா. அவன் எங்க மூவ் கண்காணிச்சுட்டே பண்ணாலும் இருக்கு. கவுண்டர் பண்றது. ம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 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 200 மீட்டர் 300 மீட்டர் மேல எலிவேட் ஆனா அவன் எல்லா ஸ்ட்ரீட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியும். எல்லா தெருக்களும் எல்லா சந்துக்களும் எல்லா இடமும் தெரியும் போது அவனுடைய அவனுடைய மூவ்மெண்ட்டை வந்து ஈஸியா வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஓகே, தப்பிக்க ஓகே. முடியாது தான். ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வந்து மொத்தத்தையும் பார்க்கக்கூடிய தன்மை உடையது. அதனால ம். எல்லாமே கண்டுபிடிக்க முடியாது. இப்ப அதனுடைய பயன்பாட்டுக்கு போறதுக்கு முன்னால ஏற்கனவே இருக்க கம்ப்யூட்டருக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து 0, 1 அப்படிங்கிற பைனரி சிஸ்டம் தான். ம். ம். இப்ப நான் கொஞ்சம் தியரி மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அது 0, 1 அப்படிங்கிறது. ஒண்ணு ஸ்டேட் 0 இல்லன்னா 1. இது 2த்துல தான் இது வந்து ஆப்பரேட் பண்ணுது. நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 80கள்ல நம்ம கம்ப்யூட்டர் படிக்க ஆரம்பிச்ச இன்ன வரைக்கும் அது பைனரி சிஸ்டம் தான். எல்லா இன்ஃபர்மேஷனும் 0, 1, 0, 1 தான் மாத்திக்கும். ம். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரும்போது இது முழுக்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பிளாக்ஸ்ல தான் எடுத்துக்குது. இந்த ம். இந்த பிளாக்கா தான் அது வந்து எடுக்குது. ஃப்ளூயிட் ஸ்டேட்டை பிளாக்ஸ் அது எடுக்குது. அப்படி அப்படி எடுக்கும்போது அது அதனுடைய ஈவன் தர் இஸ் எலிமெண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி. நமக்கு நமக்கு விவரிக்க முடியாத சில விஷயங்களை கூட அதால வந்து எடுத்து வைக்க முடியும். மனிதர்களுடைய அவருடைய ஆற்றல்ல அதை எடுத்துக்க முடியாத சில விஷயங்களை அதால புரிஞ்சுக்க முடியும். அதுதான் நான் முதல்ல எடுத்தோன்னே உங்களுக்கு சொன்னேன். இந்த எண்டு அந்த எண்டு ஹெட் டெய்ல் இடையில இருக்கிறது அதால வந்து கவனிக்க முடியும்னு சொன்ன மாதிரி அது அந்த எல்லா ஸ்டேட்டையுமே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஃப்ளூயிட் ஸ்டேட்டை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் வந்து அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இன் சயின்ஸ்னே சொல்லலாம். இதுக்காக நிறைய வந்து பல காலமாக முயற்சி சென்றதனுடைய பலன் இது. இதை நோக்கி தான் நம்ம வந்து நகர்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த இது இது எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து குவாண்டம் பிசிக்ஸ் தான். ம். இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மாடர்ன் பிசிக்ஸ்ல நிச்சயமா குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிச்சிருப்பாங்க. குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப அடிப்படையா சொல்லணும்னா அது வந்து ஒண்ணுமே இல்லை. அது வந்து என்ன விவரிக்குதுன்னா ஆட்டமும் அந்த ஆட்டம்ல இருக்கிற அந்த பொருட்கள் இருக்கிற பார்ட்டிகல்ஸ், ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் நம்ம சொல்றது எலக்ட்ரான் புரோட்டான் இதை பத்தி விவரமா பேசுறது தான் குவாண்டம் பிசிக்ஸ். அதுல இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் எதுல ஆப்ரேட் பண்ணுதுன்னா இந்த பிஹேவியர் இருக்குல்ல, இதோட இதோட செயல்பாடுகள் இருக்குல்ல, இந்த இந்த பொருட்கள் புரோட்டான் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இதை இதை வந்து செய்யறதுதான் கம்ப்யூட்டிங். இந்த அளவுக்கு நான் அறிவியல் நிறுத்திக்கிறேன். ஏற்கனவே வந்து இது அறிமுகமானவங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அறிமுகமானவங்க உள்ள போனா தெரிஞ்சுக்கும். ஐசன்பர்க்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல் இதெல்லாம் நம்ம போய் படிக்க படிக்க வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். நம்ம அந்த அளவுக்கு தேறி நிறுத்திட்டு இப்போ நீங்க கேட்ட மிக முக்கியமான கேள்விக்கு வரும். அதான் இன்னைக்கு வந்து விவரிக்கணும். சரி, இதனால என்ன சார் ஆக போகுது அப்படின்னு. இந்த கேள்வி 80கள்ல வந்து கம்ப்யூட்டர் வரும்போது என்ன சார் பண்ணணும் போது நீங்க எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் சீக்கிரம் செஞ்சிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இது என்ன செய்ய போகுது அப்படின்னா, எல்லா துறைகளும் இருந்தாலும் 3 பெரிய துறைகள்ல வந்து இது வந்து மாற்றங்களை உண்டாக்க போகுது. அதை மட்டும் நான் சொல்றேன். முதல்ல வந்து செக்யூரிட்டி நீட்ஸ், பாதுகாப்புனா உங்க வீடு எங்க வீடு பாதுகாப்புன்னு நான் சொல்லல. நம்முடைய டேட்டா டிஜிட்டல், நம்முடைய லைஃப் டுடே
ரிவால்வ்ஸ் அரௌண்ட் டேட்டா. இந்த டேட்டா செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன ஆக்ட் பண்ணிட்டான், என்னோட கூட உங்ககிட்ட சொன்ன ஒரு தடவை என்னுடைய ஏர் டிக்கெட்டை வந்து ஆமா. யாரோ உள்ள போய் ஆக்ட் பண்ணி வந்து கேன்சல் பண்ணி விட்டான். என்னோட சைட்டில் அவனுடைய விஸ்தாரா ஏர்லைன்ஸோட சைட்ல போய் ஆக்ட் பண்ணி விட்டான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வங்கிகள்லாம் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. கரெக்டா வந்து அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுனால சில ஆயிரங்கள் நஷ்டத்தை சொல்லலை. ஆனா இந்த செக்யூரிட்டி இஸ் பிக் த்ரெட். இதுக்கு வந்து இந்த குவாண்டம் இது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா பிரைவேட் கீஸ்ன்னு சொல்றான். இது வந்து நார்மலா நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்குறேன்னா என்கிரிப்டிங் வந்து மெசேஜ் ஃப்ரம் இந்த லொகேஷன் வந்து அனதர் லொகேஷன் போகும்போது இதுக்கு முன்னால இந்த லொகேஷன் ம். ஒளிவண்ணன், இந்த பக்கம் பத்மா, இந்த லொகேஷன் டு இந்த லொகேஷன் தான் இருக்கும். அப்ப இங்க ஆக்ட் பண்ணாலும் அங்க ஆக்ட் பண்ணாலும் உங்களால எடுத்துட முடியும். ம். இப்ப நீங்க திரும்ப முதல்ல அந்த ஒத்தையார் ரெட்டையாக்கே போயிருங்க. அது வந்து பூவா தலையாக்கே போயிருங்க. இப்ப இடையில இதுக்கு இடையிலயுமே ஒரு ஃப்ளூயிட் சுச்சுவேஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பல்வேறு காம்பினேஷன்ஸ்ல அது வரும். பில்லியன்ஸ் ஆஃப் காம்பினேஷன்ஸ். அப்போ இந்த பிரைவேட் கீன்றத ஒண்ணு எடுத்தோம்னா வச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பிட்வீன் டூ சிஸ்டம்ஸ், ஒரு ஒரு கஸ்டமர் அண்ட் பேங்க் அப்படின்னா, இதை போய் யாராவது ஒருத்தர் ஹேக் பண்ணணும்னா இட் இஸ் அப்சல்யூட்லி நாட் பாசிபிள். அவனால நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. அதை என்கிரிப்டே பண்ணவே முடியாது. அன்பிரேக்கபிள் என்கிரிப்ஷன்ல அது அமையும். அப்போ உங்களுடைய டேட்டா வந்து செக்யூரிட்டி, உங்க பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி யாருமே செய்ய மாட்டாங்க. இது இப்ப இருக்கிற கம்ப்யூட்டருக்குள்ள பெரிய குறைபாடு. அது அந்த குறைபாடுகளை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பண்ணிடும். ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்றேன். ரெண்டாவது வந்து ஹெல்த் கேர். ஹெல்த் கேருங்கிறது நம்மளுடைய உடல் சம்பந்தமா மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மருந்து கண்டுபிடிக்கும் போது மருந்து அப்படிங்கிறது என்ன, வந்து கெமிக்கல்ஸ் தானே. இந்த இதுவும் இந்த வேதிப்பொருளும் இந்த வேதிப்பொருளும் சேர்க்கிறாங்க, செய்யறாங்க. பட் அதோட பர்டிகுலர் காம்பினேஷன்ஸ்ல எடுக்கும்போது அதோடைய பர்டிகுலர் அதோடைய டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் மாலிகுலர், அந்த மூலக்கூறுகளுடைய வடிவமைப்பையும் அதை ஆய்வறிகிறதுங்கிறது ரொம்ப இது வந்து ஈஸியாக்குது. இதுக்கு முன்னால ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டேட் தான் இருக்கும். இப்போ இன்பிட்வீன் ஸ்டேட் இருக்கும்போது எது ரைட் ஸ்டேட் வந்து விச் வில் ஹெல்ப் ட்ரக் டெவலப்மெண்ட், மருந்து உற்பத்தி செஞ்சு முடிஞ்சு அந்த குறிப்பிட்ட நோய்க்கு, இப்போ அல்சைமர் போன இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கெல்லாம் வந்து பெரிய பிரேக் த்ரூ வந்துடும். இந்த 2025 அல்சைமருங்கிறதே இல்லாம போயிடும். இன்னைக்கு அதுதான் உலகம் முழுக்க பெரிய பாதிப்புகள் இருக்கு. இது வந்து ரெண்டாவது. மூணாவதுன்னு சொல்றது வந்து டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. டெலிபோர்டேஷனுங்கிறது வந்து இங்க இருந்து செய்தி இன்னொரு இடத்துக்கு செய்தி கொண்டு போறோம். இன்னைக்கு வந்து அதை வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம். பிசிக்கலி டிரான்ஸ்மிட்டிங் தி இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து நார்மலா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வயர்ல பண்ணாலும் சரி, வயர்லெஸ்ல பண்ணாலும் சரி, we are doing it actually. இங்கிருந்து ஒரு டவர் போய் டவர்ல இருந்து போறது பிசிக்கலி we are transmitting. இனி இந்த இதுல செய்ய போறதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கம்ப்யூட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல the fluid identities of the quantum particles can get entangled across space and time. The entanglement is very very important component of this whole idea. entanglement ஒன்னு இணைஞ்சிக்கிறது. அப்போ அந்த அந்த ஒரு பார்ட்டிக்கல் இருந்து இன்னொரு பார்ட்டிக்கல் போகும்போது ரொம்ப சிம்பிள். நான் இங்க இருந்து ஒன்னு தள்ளி விட்டேன்னா அப்படியே 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 போய் விழும் இல்லையா? ஒரு 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 ஒன்னு தள்ளி விட்டா ஒண்ணு. இதெல்லாம் பிசிக்கலா பாக்குறோம். இது இது இல்லாம நீங்க வந்து டெலிபோர்டேஷன் வந்து நான் இங்கிருந்து ஒரு செய்தி அப்படியே வந்து என்னால ஸ்பேஸ் அண்ட் டைம்ல வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் எப்படிங்கிறது. இது இன்னைக்கு வந்து நம்மளால பல விஷயங்களை விளங்கிக்கவே முடியாது. நான் சொன்னா ஏதோ ஏதோ மாயஜாலம் சொல்ற மாதிரி இருக்கும். 200-250 வருஷத்துக்கு முன்னால நீங்க டைம் டிராவல்ல போய் அன்னைக்கு இருக்கவங்ககிட்ட வெறும் போனோ இல்ல வந்து 6 மணிக்கு மேல லைட் எரியும்னு சொன்னாலே உங்களை வந்து கல்லெடுத்து அடிப்பாங்க. நீங்க 100 வருஷத்துக்கு முன்னால போய் வந்து ஒருத்தர் உருவத்தை பார்த்து பேசிக்கலாம். ஏன்னா போனே கண்டுபிடிக்காத நேரத்துல பைத்தியம் நினைச்சிருப்பாங்க. ஒரு 100-125 வருஷத்துக்கு முன்னாடி நான் பறக்க போறேன் இங்க இருந்து அமெரிக்காக்குன்னா சிரிச்சிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சாதாரணமா நடக்கிற மாதிரி இனி வந்து வரும் காலம் வந்து சாதாரணமா இங்க இருந்து ஒரு விஷயத்த இன்னொரு இடத்துக்கு, அப்போ உங்களுக்கு இன்டர்நெட்லாம் தேவையே இல்லை. எதுவுமே இருக்காது. வயர் இருக்காது, எதுவுமே இல்லை. சேட்டலைட் மூலமா டிரான்ஸ்மிட்டிங் இருக்காது. எல்லாமே டெலிபோர்டேஷன் அப்படிங்கிறது நான் நான் நினைச்சு இங்க பேசுறத நீங்க எங்க இருந்தாலும் அங்க உங்களுக்கு வந்து கேட்கும்.
இது எப்படி வந்துச்சு, எப்படி போகுதுங்கிறதெல்லாம் தான் இனி வரப்போற அறிவியல். இறுதியா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். 2025 நாளைக்கு எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட கேட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையுமே செயற்கை நுண்ணறிவு பண்ணிட்டா, அப்புறம் மனிதனுடைய அறிவு என்ன ஆகுறது? மனிதன அறிவு மதிப்பே இல்லையா? ஆமாங்க சார். இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற ஒரு கேள்விதான். கரெக்ட். இந்த கேள்விக்கு என்னுடைய ஒரே பதில் என்னன்னு சொன்னா, நீங்க இனி புதிய புதிய விஷயங்களை இதுவரை நினைத்து பார்க்க முடியும். என்ன புதுசுன்னு என்ன கேட்டா என்னால சொல்ல முடியாது. சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறவங்களால தான் சொல்ல முடியும். ஜூல்ஸ் வார்ன் வந்து சப்மரீனை பத்தி, சப்மரீன் கண்டுபிடிக்கிறதுக்கு 75 80 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து டிசைன் பண்ணி எழுதினாரு. அது மாதிரி எழுத்தாளர்கள் வந்து இனி வந்து அறிவியல் புனைவுகள் வந்து எழுதுறதுக்கு ஆயிரக்கணக்கான சேனல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க என்னெல்லாம் எழுதுறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங். இத வந்து வார்த்தைகளை வந்து நீங்க அடிக்கடி கேட்பீங்க. ஆனா அது எப்படி ரொம்ப வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நான் சொல்ற ம். அதே உதாரணம் தான். பிஎம்டபிள்யூஓ, மெர்சிடிஸ் பென்ஸோ எந்த டெக்னாலஜில ஓடுதுன்னு உங்களுக்கு தேவையில்லை. காரை திறந்து உள்ள உட்கார்ந்து வண்டி ஓட்ட தெரியணும், விபத்து இல்லாம. அவ்வளவுதான். ஸோ இதை வந்து சுகமாக 2025 பயணிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நைஸ் சார். நிறைய விஷயம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஃபர்ஸ்ட் அது என்னன்றது ஒரு பிரமிப்பா இருந்தது. பட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு எனக்கு நல்லா கிளாரிஃபை இருந்தது. அதுவும் லாஸ்ட்ல சொன்னீங்க பாத்தீங்களா, எந்த ஒரு மோடும் இல்லாம நமக்கு கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படின்னு. எனக்கு வந்து நான் உண்மையிலேயே பழைய காலத்துக்கு போயிட்டேன். அப்பெல்லாம் வந்து ஏதோ அசரீரி கேட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இனிமே திரும்ப வரப்போதா அப்படின்ற நம்ம மாதிரி. அதுவும் நீங்க பாப்பீங்க. நீங்க என்ன அறிவியல் எவ்வளவு வளர்ச்சி பெற்றாலும், அது எங்கேயோ எதையோ போய் அங்க இருந்தது, இங்க இருந்ததுன்னு ஏதாவது கொண்டாந்து முடிச்சு போடுற ஆட்களும் தொடர்ந்து சமூகத்துல இருக்கத்தான் செய்வாங்க. நம்ம அவங்களையும் வந்து அறிவியல் வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டு தான் நடக்க வேண்டியிருக்குது. நன்றி. இனிய இல்ல இல்ல, புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன எதோடையும் டேக் பண்ணாதீங்க சார். நான் ஏதோ என் மைண்ட்ல தோணுனதை நான் கேட்டேன். அவ்வளவுதான். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். புத்தாண்டு வாழ்த்துக்கள்.